பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த தியானத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 50வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான இரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு மகத்தான இரட்சிப்பு என்கிற தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். அன்பரே, பக்தனாகிய தாவீது இந்த 50வது வசனத்தை இப்படியாக துவங்கி இருக்கிறார். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு என்கிற அந்த வார்த்தைகளை கவனியுங்கள். ஆம், தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலை அவருடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக தள்ளி இஸ்ரவேலின் 2வது ராஜாவாக தேவன் தாவீதை ஏற்படுத்தினார். அப்படி தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்த தாவீதை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பொறுப்பை தந்து அவரை ராஜாவாக ஏற்படுத்தினார். 78வது சங்கீதம் கடைசி 2 வசனங்களை நாம் வாசித்தால் 71, 72 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, கரவலாடுகளின் பின்னாக திரிந்த தாவீதை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்தான் என்று வாசிக்கிறோம். ஆம், தேவனால் ஏற்படுத்தப்பட்டு தந்த அந்த பொறுப்பை உண்மையாய் தாவீது நிறைவேற்றினதை நாம் பார்க்க முடிகிறது. நாமும் தாவீதை போலவே தேவன் நமக்கு தந்திருக்கிற பொறுப்புகளில் உண்மையாயிருக்கிறதற்கு இந்த நாளிலே நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் ஏற்படுத்தின ராஜாவாகிய தாவீதுக்கு மகத்தான இரட்சிப்பை அளித்தீர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்திருக்கிற நல்ல பொறுப்புகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஏற்படுத்தி தந்திருக்கிற இந்த பொறுப்புகளிலே ஆண்டவரே, இந்த வேலையிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் வாழ்ந்து தாவீதை போல எங்களுடைய இருதயத்தின் உண்மையின்படியே நீர் தந்திருக்கிற இந்த பொறுப்புகளை நாங்கள் செய்ய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். ஆண்டவரே, பலன் தாரும். அதற்கு இந்த நாளிலே நாங்கள் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.